என் மண் என் மக்கள் யாத்திரையை பிரபலமாக செய்த அண்ணாமலை அவர்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் ஒரு பொசிஷன் பதவி தருவதாகத்தான் பாஜக மத்திய தலைமை இன்க்ளூடிங் அமித்ஷா நரேந்திர மோடி முடிவு செய்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பவன் கல்யாணை நன்றாக உபயோகப்படுத்திக் கொண்டார். ஆந்திர பிரதேஷ் தேர்தலில் அவரை தமிழக தேர்தலுக்கு பயன்படுத்துவார்கள். நைனா நாகேந்திரன், பவன் கல்யாண், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் சில பொது கருத்தரங்கத்தில் முதலில் அறிமுகப்படுத்தி விட்டு பை ஆகஸ்ட் செப்டம்பர் அதில் விஜயை கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறது மத்திய பாஜக என்பதுதான். டெல்லியில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 450 பக்கம் விசாகன் கொடுத்த வாக்குமூலம் அதையெல்லாம் வைத்துக் கொண்டு வெக்கேஷன் பெஞ்சில் லீகல் செல் ஒரு சீல்டு என்வலப்ல சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கொடுக்க போறாங்க. மனோகர்லால் கட்டர் நரேந்திர மோடியிடம் அந்த திட்டத்தை அறிவித்து விட்டார். இது ஒரு மாபெரும் திட்டம் ஸ்ரீதர். இதன் மூலமாக இந்தியாவில் பல கோடி வாக்காளர்களுக்கும் இது ஒரு ஈஸி வே ஆஃப் பிசினஸ் என்று தான் சொல்லுகிறேன். நான் சொல்வது சிறப்பு செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி ஃபார் சேனல் 5 தமிழ். Sir, namaskaram. Namaskaram, sir. How are you, Sridhar? Doing good, sir. Happy to have you again. Thank you. And as usual, Lakshmi Narasimhaniyum, பானகசுவாமியும் நினைத்துக் கொண்டு தமிழகம் மேலும் சிறப்பாக 2026 தமிழகத்திற்கு ஒரு புத்தொழிவு தரக்கூடிய ஆட்சியாக மலர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து, காரணம் இன்று எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையை பார்த்தால் ஆண்டவன் தான் காப்பாற்றணும்னு சொல்றாரு. ஸோ சிமிலர்லி அதை நினைத்துக் கொண்டு இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டோட களம் மாறிட்டு இருக்கா சார். இப்ப நேத்து வியாசர்பாடியில ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. தாவக நிர்வாகிகளை போலீஸ் ஹை ஹேண்டட்னஸ் சொல்லலாம். ஸோ விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு சார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மிகவும் சீற்றம் அடைந்துள்ளார், கோபத்தில் இருக்கிறார், ஆத்திரத்தில் இருக்கிறார். அவருக்கு பல தரப்பட்ட அழுத்தங்கள் வந்தாலும் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார் விஜய். முதலில் வியாசர்பாடி என்ற இடத்தில், முல்லை நகர் என்ற இடத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது. குடிசைகள் தீ வைத்து வித்தார்கள். அதை வைத்து பெரிய போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தீவில் ஏதோ பழுதுபட்ட சாமான்களுக்கும் உணவு கொடுப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய வியாசர்பாடி கிளையினுடைய ஒரு பெண்மணி 5-6 பெண்மணியுடன் சேர்ந்து தமிழ் வெற்றி கழக கொடியை பிடித்துக் கொண்டு அங்கு சென்று அவர்களுக்கு உணவு பொட்டலம் தர வேண்டும், அவர்களுக்கு துணிமணிகள் தர வேண்டும், அவர்களுடைய வீட்டு பொருட்களை எடுத்து அகற்ற வேண்டும், அந்த தீ விபத்தில் என்றெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். இது ஒரு நூதனமான இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊழியர்கள், ஆதரவாளர்கள் சீக்கிரமாக எப்படி RSS மிகவும் துரிதமாக உள்ளே நுழைஞ்சு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவதற்கு பெயர் போட்டதோ அது மாதிரி தமிழ் வெற்றி கழகம் ஆரம்பித்தார்கள். ஆனால் தமிழகத்தில் போலீசார் ஒரு 5 பேர் வேண்டுமென்று காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த பெண்மணிகளை அகற்றி அவர்களுடைய வயிற்றில் நின்று அடித்து கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அட்ராசிட்டி ஆன் தமிழ் விமன், எஸ்பெஷலி டிவிகே ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட மட்டும் சென்னை நகர காவல் ஆணையர் அறிக்கை விடுகிறார். இதன் மூலமாக ஒன்று தெரிகிறது ஸ்ரீதர், தமிழ் வெற்றி கழகம் தீவிர அரசியலில் வந்துவிட்டது. கடந்த 1 வாரங்களாக தமிழகத்தில் எஸ்பெஷலி மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியிடம் சரணடைந்த பிறகு தன் மகனை காப்பாற்றுவதற்காக தன் மருமகன் மூலமாக மாமனார் எப்படி சரணடைந்தார் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் என்று கேளிக்கை சித்திரங்கள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வர
தமிழக அரசியல் சூடுபிடித்து விட்டது. அதை இரண்டாவது முறையாக விஜய் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்தை பேசுவதை தவிர இந்த வியாசர்பாடி சம்பவம் அதிகமாகிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக தொலைக்காட்சிகளில், தமிழக ஊடகங்களில், யூடியூப்களில், தமிழக தினசரி பத்திரிகைகளான தினமலர், தினத்தந்தி, தினமணி போன்ற தீவிரமாக நடுத்தர பத்திரிகைகள் அறிக்கைகள் வர ஆரம்பித்து விட்டது விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இணைத்து. இது பொதுமக்களிடையே ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எதிர்த்து பாசிச ஆட்சி என்று சொல்லி பாசிசமா பாயசமா என்றெல்லாம் சொன்னாரே, விஜய் கூறுவது உதயநிதியைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று பலர் வர்ணனை செய்தாலும் தமிழக அரசியல் சூடுபிடித்து விட்டது ஸ்ரீதர். இனி வரக்கூடிய நாட்களில் இது தீவிரமடைமை தவிர தயங்காது, ஓங்காது, ஓயாது. சார், அப்போ தவாக விஜய் அதிமுக பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கூடிய விரைவில் அது நடக்கும், நடக்காது என்றெல்லாம் சொல்லுவதற்கு ஆர்வம் கிடையாது ஸ்ரீதர். இருந்தினும் பொதுமக்களுடைய அழுத்தம் கடந்த ஒரு வாரத்தில் நான் பார்க்கக்கூடிய மாற்றங்கள், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அணிகளான கம்யூனிஸ்ட், காங்கிரஸிற்கு வயத்த வழி கொடுக்கிறது, வயத்துல புளிய கலைச்சிருக்குது. காரணம், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது அவர்கள் சித்தாந்த கூட்டணி அல்ல. மாதா மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு, கிம்பளம் வாங்கி கொண்டு ஒரு டெண்டர் கூட்டணி என்றுதான் சொல்லுகிறார்கள். டெண்டர், இமெயில் டெண்டர் கொடுப்பது. கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கூட சோரம் போய் விட்டதே என்ற வருத்தம் பல வர்ணனையாளர்களுக்கு இருக்கிறது, இன்க்ளூடிங் மீ. காரணம், கம்யூனிஸ்ட் பாலிசி ஓரியன்டட் பார்ட்டிஸ், அதெல்லாம் அவங்க போய் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மாட்டினாங்க. அவங்களாம் வெளில வரத்துக்கு தயாரா இருக்காங்க சார். திமுக கூட்டணி உடையுமா உடையாதா என்பதை பொறுத்துத்தான் விஜய், எடப்பாடி பழனிசாமியுடைய, அமித்ஷா மீட்டிங் எல்லாம் ஒரு ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடும் என்றெல்லாம் அவரிடம் சொன்னாலும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவ்வும் என்று தான் விஜய் ஆதரவாளர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். நான் மூத்த 2-3 பேரிடம் நான் பேசினேன். விஜயினுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய பேச்சிலிருந்து மாறுதல்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. அதுவே ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம். எனினும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சேனல் 5 தமிழ் டாக்டர் ஸ்ரீதருடைய இந்த விவாதம் கண்டிப்பாக நிதானமாக, பரபரப்பு இன்றி நாம் இருவரும் பேசுவதில் ஒரு அர்த்தத்தை நம்முடைய நேயர்கள் புரிந்து கொண்டு காமெண்ட் செக்ஷன்ல தங்களுடைய கருப்பை காமெண்ட்ல எழுதலாம். அவங்க அடுத்த வீடியோல அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராகி இருக்கிறேன். காரணம், டெல்லியிலிருந்து பார்க்கக்கூடியது ஸ்ரீதர் மூலமாக நான் சொல்லுகிறேன். தமிழகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை காண்கிறேன். இருக்கா இல்லையா நீங்க தயவுசெய்து இந்த காமெண்ட்ல போட்டுருங்க சார். இதை பார்க்கக்கூடிய திருநெல்வேலியில் இருந்தோ அல்லது கலிபோர்னியாவில் இருந்தோ, சென்னையில் இருந்தோ, விஜயவாடாவில் இருந்தோ, போபாலில் இருந்தோ, லக்னோவில் இருந்தோ யார் தமிழ்காரர்கள் இந்த விவாதத்தை பார்க்கிறார்களோ 2 குறிப்பு, ராஜகோபாலனுக்கும் ஸ்ரீதருக்கும். இதுல காமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா we will be encouraged. Now I am ready to answer that sir one by one. காரணம், தமிழகத்தை 40 ஆண்டுகளா 45 ஆண்டுகளாக டெல்லியிலிருந்து பார்க்கும் பொழுது 2026 தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் வாங்குமா என்ற சந்தேகம் கூட வருகிறது எனக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே போதைப் பொருள்களையும் சாராய பொருள்களையும் வைத்து பெண்களை விதவியாக்கி விட்டார்கள். ஏழை எளிய மக்கள் எல்லாம் பிரதிதினம் டீ குடிக்கிறாங்களோ இல்லையோ, காஃபி குடிக்கிறாங்களோ இல்லையோ, போதைப் பொருளை இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்ரீதர், மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஸ்ரீதர். அதிமுக பாஜக கூட்டணி நடந்துட்டு இருக்கு சார். இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது சார். அண்ணாமலைக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதிமுக தன்னுடைய கேடருக்கு, ஊழியர்களுக்கு, தலைவர்களுக்கு முக்கியத்துவம் தருமே தவிர பாஜகவின் அழுத்தம் அதிமுக மீது ராஜ்யசபாவில் இருக்காது என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவருடைய பேச்சு. காரணம், இன்னும் ஒரு வாரத்திற்குள் ராஜ்யசபாவினுடைய சீட்டு மும்மரமாகும். அந்த 6 பேர் சீட்டு என்பது அதிமுக, பாஜக, தாவேக அணியை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அணி 2 சீட்டுக்கு 5 பேர் போட்டி, 10 பேர் போட்டிடுறாங்க. 6 சீட்டு 2 பேர் அவங்களுக்கு கிடைச்சிடும் ஸ்ரீதர். ஒன்னு கமல்ஹாசன், இன்னொன்னு வில்சன். மீதி 2 சீட்டு. 2 சீட்ல ஒரு பெண்மணி வந்தாகணும். அதை தவிர ஒரு முஸ்லீம் கொடுத்தாகணும். இது போயிடுச்சுன்னா டிஎம்கே சாப்டர் ஓவர் 4.
ஏடிஎம்கேக்கு வாங்க, கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்த 2 பேர்களுக்கு தருவார்கள். கண்டிப்பாக அது அண்ணாமலைக்கு வராது என்பதுதான் டெல்லியில் பாஜகவில் இருக்கக்கூடிய சர்ச்சை. காரணம், இது ஏடிஎம்கேனுடைய டொமைன். அவங்க கிட்ட 70 எம்எல்ஏ 66 எம்எல்ஏ இருக்காங்க, உங்ககிட்ட 4 தான் இருக்கு. சப்ளிமெண்டிங் தானே தவிர காம்ப்ளிமெண்டிங் இல்லை. இது பாஜக தலைமை 2 சீட்டுகளும் அதிமுகவிற்குத்தான் என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்து விட்டார்கள். சார், இன்னொரு பிரச்சனை வந்து வார் ரூம் பிரச்சனை. அது நயனார் நாகேந்திரன் ஆல்ரெடி வார் ரூம் டிஸ்மேண்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. எது இருப்பினும் கண்டிப்பாக என் மண் என் மக்கள் யாத்திரையை பிரபலமாக செய்த அண்ணாமலை அவர்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய பாஜகவில் ஜே.பி. நட்டா அவர்கள் தலைமைக்கு அடுத்ததாக வரக்கூடிய பாஜகவின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஓரிரு மாதங்கள் கழித்து கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் ஒரு பொசிஷன் பதவி தருவதாகத்தான் பாஜக மத்திய தலைமை இன்க்ளூடிங் அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடி முடிவு செய்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியினால் அமித்ஷாவினால் பிரபலமான அண்ணாமலை தமிழகத்தில் இளைஞர்களிடையே ஒரு மாபெரும் இயக்கத்தை உண்டாக்கினார் என்ற ஒரு ரெகக்னிஷன், அவருக்கு ஒரு பாராட்டுதல்கள் மத்திய பாஜக கொடுக்கிறது. இருப்பினும் வார் ரூம் பற்றி தாங்கள் கேட்டீர்கள். BL சந்தோஷ் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மத்திய பாஜகவினுடைய RSS ஒருங்கிணைப்பாளர். அவர்களுடைய ஆணையின் பெயரில் அருண் சிங் மற்றும் சில முக்கிய பாஜகவுடைய மத்திய பொதுச் செயலாளர்கள் மூலமாகத்தான் நயினார் நாகேந்திரன் வார் ரூமை டிஸ்மேண்டில் செய்தார். அந்த வார் ரூமிற்காக மத்திய பாஜகவில் இருந்து சில தொகைகள் வருகின்றன, பணம் தருகிறார்கள். அந்த பணம் வருவதனால் அதை கட்சிக்காக, கட்சி நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதுவரை அது நடக்கவில்லை என்றதையும் மத்திய பாஜகவினர் வற்புறுத்துகின்றனர். சில உயர்மட்ட தலைவர்கள் பலரிடம் பேசுவது காதில் விழுகிறது ஸ்ரீதர். இதன் மூலமாக நயினார் நாகேந்திரனுக்கு அந்த புல் கண்ட்ரோல் வந்துடுச்சு இப்போ அண்ணாமலையிடம் இருந்து என்பதுதான். சார், இப்போ இங்கே ஒரு முக்கியமான கேள்வி சார். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சரி வார் ரூம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அடுத்த கொஸ்டின் சார். இப்போ அண்ணாமலைக்கு ஓப்பனா நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க சார். சோசியல் மீடியால நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் வார் ரூம் டேக் பண்றது என்ன சார் நியாயம்? அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அண்ணாமலைக்கு ஆதரவா. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் அண்ணாமலைக்கு டெல்லியில் பதவி தர வேண்டும் என்று இருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரனுக்கு சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் தர வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜகவிடத்து. அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவினர் ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அண்ணாமலை பிகாஸ் ஆஃப் மோடி அண்ட் பிஜேபி அண்ட் அமித்ஷா, அதை அண்ணாமலை பொறுத்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா ரெகக்னைஸ் பண்றாங்க சென்ட்ரல் பாஜகவில். ஏன்னா பாருங்க, ஸ்மிருதி இரானி, நான் சென்ற மாதிரி சொன்ன மாதிரி பல பாஜக, அனுராக் தாக்கூர், ரவிசங்கர் பிரசாத், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏங்க ஒன்னே ஒண்ணு, ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க எல்லாம் பாஜகவுக்கு செய்யாததை அண்ணாமலை செய்தாரா அல்லது அவர்களுக்கு அதிகமாக செய்தாரா என்று கேட்டால் அண்ணாமலை கண்டிப்பாக அதிகமாக செய்திருக்கிறார். ராஜாவை விட சொல்ல மாட்டோம், ராஜாவுக்கு ஈக்குவலாக. ராஜாவே பொறுமையா இருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவி விட்டு வெளில வந்திருக்காங்க, அவங்க பொறுமையா இருக்காங்க. கட்சியில பதவியா முக்கியம் சார். அதையும் தவிர சில பாஜகவினர் மனம் விட்டு பேசுவது என்ன என்று கேட்டால், கடந்த 3-4 ஆண்டுகளாக அண்ணாமலையுடைய தலைமைக்கு வார் ரூம் என்பதற்காகவும் அவரை 2-3 முறை இலங்கைக்கும் அயல்நாட்டுக்கும் பிரயாணம் செய்ய வைத்ததன் மூலமாக அவரை உருவாக்கினார்கள். என்ன, தங்கத்தை அடிக்க தான் தங்கம் மிளரும். அண்ணாமலை மிளற வைத்தது அமித்ஷா, அண்ணாமலை மிளற வைத்தது பாஜக, அண்ணாமலை மிளற வைத்தது நரேந்திர மோடி. அண்ணாமலை அல்ல. உங்களுக்கு சென்ட்ரல் பார்லிமெண்ட்லி பார்ட்டில இருந்து பணம் கொடுக்கறாங்கன்னா, நீங்க நரேந்திர மோடியையும் நட்டாவையும் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும், அமித்ஷாவை. தனக்குத்தானே ப்ரொஜெக்ட் செய்து கொண்டாரோ என்ற ஒரு சார்ஜ், குற்றச்சாட்டு கூட இருக்கிறது. அவரே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்டு எங்கெல்லாம் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் சொல்றது தப்புங்கிறத சொல்றாங்க பிஜேபி. அந்த அளவிற்கு பாஜகவை உழைத்த வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தாலும் அவர் ஹி இஸ் ஜஸ்ட் எ பிகினர். ஒரு டெல்லியில் வரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால்,
பொறுத்தால் பூமி ஆழ்வார் அண்ணாமலை, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். நீங்க எல்லாம் சோசியல் மீடியால சண்டை போட்டுக்கிறாங்க சொல்றீங்க, அது ஒரு அண்ணாமலைக்கு இரக்கத்தை தான் காண்பிக்குமே தவிர அத ஸ்டெப்பிங் டவுன், அது காண்பிக்க, இரக்கம் என்பது சிம்பத்தியை காண்பிக்காது. சார் மூவிங் ஆன் சார், பவன் கல்யாணோட விசிட்டை பத்தி சொல்லுங்க சார் தமிழ்நாட்டுக்கு. அண்ணாமலையினுடைய கேப்பை ஃபில்அப் பண்ணுவதற்கு பவன் கல்யாணை மத்திய பாஜக உபயோகப்படுத்துகிறதா என்ற சந்தேகம் கூட வருகிறது. பவன் கல்யாண் என்பவர் அண்ணாமலையை விட 10 மடங்கு அதிகமானவர் ஆந்திர பிரதேசத்தில். பவன் கல்யாணை விட சஞ்சய் பண்டியும் ஏட்லா ஸ்ரீதர் ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம், அவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா சார், ஏட்லா ராஜசேகர். ஆக மொத்தம் அவெல்லாம் பாத்தீங்கன்னா they are more 15 times more powerful than அண்ணாமலை. அவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் இறக்கிறதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரனுக்கு உதவியாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவியாகவும் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு அமித்ஷா என்ப மத்திய பாஜகவினுடைய ஒரு ஆளுமை எப்படி ஹேமந்த பிஸ்வ சர்மாவை நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அசாம் மூலமாக வைத்துக் கொண்டு அவர்களை ஒருங்கிணைக்கிறார்களோ, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு பவன் கல்யாண் அடுத்த கட்சியில் இருக்காரு. வேற ஹேமந்த சர்மா இஸ் இன் பிஜேபி, பவன் கல்யாண் அதர் பார்ட்டியில் இருக்கார். அவரை வைத்துக் கொண்டு தமிழகத்தின் பால் தாக்கரே, தமிழகத்தின் ஹிந்து சம்ராட், இந்து தலைவர் என்றெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பவன் கல்யாணை ஆந்தி என்றால் காற்று, புயல் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் பவன் கல்யாணை நன்றாக உபயோகப்படுத்திக் கொண்டார். ஆந்திர பிரதேஷ் தேர்தலில் அவரை தமிழக தேர்தலுக்கு பயன்படுத்துவார்கள். அவர் மூலமாக, பவன் கல்யாண் மூலமாகத்தான் அதிமுகவும் விஜயம் நெருக்கமானாலும் ஆகலாம் என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் பவன் கல்யாண் சுற்றுப்பயணம் செய்தாங்க. ஸோ அதனால பவன் கல்யாண் இஸ் a very key figure for தமிழ்நாடு 2026. அதைத்தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் பேட்டர்ன் பாஜக இருக்கிறதை தவிர இதெல்லாம் பண்ணும். எக்ஸ்டர்னலி he brings lot of energy into organization, anti DMK feelings. இப்ப பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு செமினார் வச்சாங்க, நன்னா போய் பேசியிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 3 இடங்களில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் பவன் கல்யாண், எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு. அந்த திட்ட விவரங்களை மத்திய பாஜக வரையறுத்து தந்திருக்கிறது. ஆக மொத்தம் நயினார் நாகேந்திரன், பவன் கல்யாண், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் சில பொது கருத்துடைய கருத்தரங்கத்தில் முதலில் அறிமுகப்படுத்தி விட்டு பை ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் அதில் விஜயை கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறது மத்திய பாஜக என்பதுதான் சிறப்பு செய்தி. சார் இப்போ மூவிங் ஆன், இந்த இடி கேஸ் டாஸ்மாக் ஸ்டே வாங்கிட்டாங்க. 6 வாரம் சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன்ல இருக்காங்க. வெக்கேஷன் பெஞ்ச் முன்னாடி ஏதாவது வருமா சார் அந்த ஹியரிங்க்கு? வரும் சார். சென்ட்ரல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசர்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது டெல்லியில் முக்கியமான ஒருங்கிணைப்பாகத்தான் இருக்கிறது. மாநிலங்களில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய லீகல் செல், டெல்லியில இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லீகல் செல் ஓடும். அங்க ஒரு 10-15 வக்கீல்கள் அரசு ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள். அவர்களிடம் இந்த ரிப்போர்ட், சர்ச் ரிப்போர்ட்னு பேர் அதுக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுல 450 pages ஸ்ரீதர் நோட் இட், 450 பக்கம் விசாகன் செய்த ஒரு கொடுத்த வாக்கு மூலம் அதையெல்லாம் வைத்துக் கொண்டு வெக்கேஷன் பெஞ்சில் லீகல் செல் ஒரு சீல்டு என்வலப்ல சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கொடுக்க போறாங்க ஜூன் 15 தேதி வாக்கில். இன்னும் 15 நாள் நாம் வெயிட் பண்ண வேண்டும். நான் சொல்வது சிறப்பு செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி ஃபார் சேனல் 5 தமிழ். அது வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த ஜட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே மூடிடுவாங்க. சீல்டு என்வலப்னா அதை திறக்க முடியாது. இட் கோஸ் டு தி கான்ஃபிடென்ஸ் செக்ஷன் அது சுப்ரீம் கோர்ட். அதை படிச்சுடுவாங்க. படிச்சுட்டு அப்புறம் விசாகன் சொன்னதில் கண்டிப்பாக திமுக முதல் குடும்பத்திற்கு அது இணைப்பு வருகிறது. அதனால் தான் அங்க இருக்கக்கூடிய 5 பேர் சார், ஒண்ணு ஸ்ரீதர், திமுகவை அண்ணாதுரை வளர்த்தார். நாவலர் நெடுஞ்செழியன், KA மதியழகன், சத்யவாணி முத்து,
போன்ற ஐம்பெரும் தலைவர்கள் 1967 பண்ணாங்க. அது அவளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்து விட்டார்கள். அப்பொழுது 1965-66 நான் சொல்றேன். ஐ வாஸ் ஸ்டில் யங். மை ஃபாதர் மிஸ்டர் ஜே ராமபத்ரன் ராஜாஜியிடம் செயலாளராக இருந்தவர். சுவராஜ்யா பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தார். அவர் சொல்லி அவர் மூதறிஞர் ராஜாஜி மூலமாக சில செய்திகளை கொண்டு சேர்த்தார் காஞ்சிபுரத்திற்கு, அண்ணாதுரை இல்லத்திற்கு. அப்போ நான் அந்த பஸ்ல தான் நான் போயிருக்கேன் எங்க அப்பாவோட கூட. அது கூட வந்து ஒரு டிஎம்கேனுடைய பெரியெல்லாம் வருவாங்க. அப்பேற்பட்ட டிஎம்கே பாரத டிஎம்கே கே.ஏ. கிருஷ்ணசுவாமி, கே.ஏ. நாஞ்சின் மனோகரன், கே. ராஜாராம் போன்றவெல்லாம் வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் 2025 ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜோஜு இல்ல ஜோஜுன்னு அவர் வந்து இந்த லூலுன்னு துபாயில இருக்கு அவங்களுக்கு வருவாங்க. அப்படி எதுவும் சொல்றாங்க. இவங்கெல்லாம் யார் சார்? இவங்கெல்லாம் அவர் இயக்கத்தில் சமூக நீதி காப்பவர்களா சார்? எங்கிருந்து வந்தாங்க? அவங்களாம் ஈசல்கள். இந்த மழை காலத்துல ஒரு மின் பூச்சி மாதிரி ஒண்ணு வரும். They own 50,000 crores. Shocking. அதைத்தானே பழனிவேல் தியாகராஜன் 2-3 வருடங்களுக்கு முன்னதாக சொன்னார். பழனிவேல் தியாகராஜனுக்கு 2 கையில எப்படி சல்யூட் அடிக்கணும். ஆக மொத்தம் இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த 5 பேரு, அவங்க பேரெல்லாம் கூட அந்த கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட்ல இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட் பார்த்தாங்கன்னா திருப்பியும் அந்த வழக்கு ஓபன் ஆகும். ஜூலை மட்டும் பல முக்கியமான திருப்பங்கள் இந்த கேஸ்ல இருந்து வரும். சுப்ரீம் கோர்ட் மீண்டும் ஆணையிடும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு, டாஸ்மாக்ல கை வைக்காத, ஆனா இண்டிவிஜுவல்ஸ் மேல போன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஏற்கனவே இருக்குது, அது இந்த ரிவைஸ்ட் ஆர்டர்ல இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் குடும்பத்தை பாதிக்கும். அது விசாகன் கொடுத்தக்கூடிய வாக்குறுதியை சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணலையே. எங்க எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து இண்டிவிஜுவல் மேல கேஸ் ப்ரொலாங் பண்றதை வந்து சர்ச் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணலையே. ஸோ அதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி. அதைத்தான் நான் தங்கள் வாசகர்களுக்கு நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சார், என்னோட கடைசி கேள்வி சார், இந்த நூதனமான ஒரு திட்டத்தை பத்தி சொன்னீங்க, இ ரெஜிஸ்ட்ரேஷன். அது எப்ப ஆரம்பிக்குது? அதனால என்ன பயன்? நரேந்திர மோடியினுடைய ஒரு மாபெரும் திட்டம் என்ன என்று கேட்டீர்களேனால், அது விக்சித் பாரத். 2047 இந்தியா வந்து 3rd எக்கானமில வந்துடுச்சோ, அதுக்கெல்லாம் காரணம் இந்தியாவினுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்று. ஆனால் புது திட்டம் இதுதான் தமிழ் மக்களுக்கு செல்ல வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் 2026 ஆகஸ்ட் 15 மத்திய அரசு, நரேந்திர மோடியுடைய அரசு, இனி வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும், உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் ஒருவர் தன்னுடைய வீடை விற்கிறார், டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலனுக்கு என்று சொன்னாலும், அல்லது ஸ்ரீதருக்கு கலிபோர்னியாவில் என்று சொன்னாலும், அல்லது தூத்துக்குடியில் இருப்பவர் பாம்பேயில் இருப்பவனுக்கு கொடுக்கிறார் என்றாலும், இது இ ரிஜிஸ்ட்ரேஷன். தங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டை இணைத்து ஆன் ஸ்பாட் ஒரு அட்வொகேட்டுக்கு பவர் கொடுக்க போறாங்க. அதற்கான ஒரு சட்டம் இந்த வரக்கூடிய குளிர்கால தொடரில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுகிறது என்று ஒரு சிறப்பு செய்தியை நான் சொல்லுகிறேன். இ ரிஜிஸ்ட்ரேஷன் இனிமேல் வந்து ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் டு செல், ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி எல்லாமே ஆன்லைன்ல வந்துட போகுது. நீங்க கேஷ் கட்டினா போதும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எல்லாம் மூடிடும். எப்படி இப்ப பேங்க்ல எல்லாம் கும்பல் இல்லாத எல்லாமே இந்த மொபைல் போன்ல டிரான்சாக்ஷன் நீங்க நடத்திக்கிறீங்களோ, அதே மாதிரி இ ரிஜிஸ்ட்ரேஷன் வரப்போகுதுங்க. அதுதான் விக்சித் பாரத்துடைய சிறப்பு அம்சமாக இருக்கும். இது நரேந்திர மோடியினுடைய நூதன திட்டம். அதற்காக பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அந்த ஒருங்கிணைப்பதற்கு செய்தாலும், நரேந்திர மோடி நினைக்கிறார், ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைத்து விட்டால் தங்களுடைய ப்ராப்பர்ட்டி, இப்ப நான் வந்து 2 BHK வச்சிருக்கேங்க சார் டெல்லியில, ஐ வாண்ட் டு செல் இட் டு சம்வன் இன் அடையார். ஆன்லைன்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ராஜகோபாலுடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வழக்கறிஞர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இப்ப எப்படி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்க ஆன்லைன், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் ஒரு 5 தலைப்பு கொடுத்து அதெல்லாம் ஈஸ் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 5-6 இணைப்புகள் வேண்டும். அந்த இணைப்பு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆதார் கார்டு பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதாரோட மெர்ஜ் பண்ணிருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்
எனக்கு ஒரு ஓடிபி வரும், வாங்குறவங்ககிட்ட இருந்து ஒரு ஓடிபி வரும். அது ரெண்டு மெர்ஜ் பண்றதுக்கு தனியா ஒரு சிக்னல், ஒரு கியூஆர் கோட் கொடுத்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓவர். இது மாதிரியான நோடுதல் திட்டத்தை நரேந்திர மோடி செய்துகிறார். இதற்கு மாநில அரசுகள் எவ்வளவு உங்களுக்கு டாக்ஸ் வாங்குறீங்களோ, எத்தனை % வாங்குறோ எல்லாமே மாநில அரசுக்கு போயிடும். மத்திய அரசாங்கம் இதை 3 வருடத்தில் தான் செய்து பிறகு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க, இதெல்லாம் ஒரு பெரிய பாலிசி. அதை வெப்சைட்ல போட்டுட்டாங்க. யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் சி. மனோகர்லால் கட்டர் நரேந்திர மோடியிடம் அந்த திட்டத்தை அறிவித்து விட்டார். இது ஒரு மாபெரும் திட்டம் ஸ்ரீதர். இதன் மூலமாக இந்தியாவில் பல கோடி வாக்காளர்களுக்கும் இது ஒரு ஈஸி வே ஆஃப் பிசினஸ் என்று தான் சொல்கிறேன். அதுதான் ஒரு சிறப்பு செய்தி ஸ்ரீதர். ஓகே சார், நன்றி சார். மேலும் மேலும் பேசலாம். வணக்கம்.